ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கோவை கேமிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்து ஷாப்பிங் சிம்லோட பார்ட் 2 வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஆர்டர் பண்ண பொருள் எல்லாம் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அது ஷெல்ஃபில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபில் எல்லாத்தையும் அடிக்காச்சு. நம்ம அடுத்து அடுக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் முதல்ல ஆர்டர் பண்ணிடலாம். ஏன்னா அப்போதே முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்து இருக்கும். நம்ம அடுத்து திரும்பி அடிக்கிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இல்லை, நம்ம எடுத்து அடிக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துலேயும் ஒரு 2 ஆர்டர் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு 2 ஆர்டர் பண்ணுமா. பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது. ஒன்று ஆர்டர் பண்ணுறோம் எல்லாத்துலேயும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் முடிஞ்சிருக்கு. சரி, பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடையை திறந்துட்டு அந்த பொருள்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருப்போம். கஸ்டமர் யாரையும் காணோம். அவங்க வேறு என்ன இருக்குது பார்ப்போம். இதெல்லாம் பொருள் வேறு டேபிள் எல்லாம் அந்த இருக்குது. டேபிள், ஃப்ரிட்ஜு இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஏதாச்சும் நம்ம காசு இப்போ கம்மியாக கடையை அப்கிரேட் பண்ணுறது. காசு கொடுத்து வாங்கணுமா? இதை வாங்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க இவங்களுக்கு பில் போடலாம். ஓரளவுக்கு ஐட்டமெல்லாம் காலியாகிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஐட்டம் வைக்கணும். ஒரு ஷெல்ஃப் ஒன்று ஆர்டர் போடலாம். பார்த்தோன்னா ஷெல்ஃப் இல்லை அந்த இருக்குது. ஒரு ஷெல்ஃப் ஒன்று ஆர்டர் போடலாம் நம்ம. ஏன்னா அப்போதே இன்னும் கொஞ்சம் பொருளை பக்கத்தில் அடிக்கலாம். அந்த ஒரு லக்கேஜ் வந்துருக்கு. இன்னும் இருக்கும். ஷெல்ஃபாக இருக்குமா ஒரு சந்தேகம். மைதா மாவு, இது மைதா மாவில் இது ஹோல்ஸ் மாதிரியா. சரி வாங்க, திரும்பி என்ன வேலை, நமக்கு பில் போடுறது மட்டும் தானே வேலையாக இருக்குது. இவ்வளோ 17 ரூபா பரவாயில்ல. இருந்தாலும் கடையை இன்றைக்கி பெருசாகிக்கிட்டே இந்த வீடியோ முடிக்கலான்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணி பார்ப்போம். பார்த்தா இன்றைக்கோட லாஸ்ட் கஸ்டமர். இவங்க சில்லறையை கொடுத்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டைம் மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பொருளெல்லாம் எடுத்து வச்சுருவோம். அந்த பெரிய பெட்டி இருக்காது, ஷெல்ஃபாக இருக்கும் நினைக்கிறேன். அப்புறம் ஓப்பன்
வந்துருச்சு. என்னடா ஒரு மாதிரியா இருக்குது. ஓ ஜாஸ்டிக் வச்சு பண்ணுறப்போ முன்னாடி வர மாட்டுது. முன்னாடி வா. ஓ இந்த சைடு முன்னாடி வருது. அது சைடில் இருக்கிறதா. ஓகே ப்ளேஸ் பண்ணிடுமா. ஓகே கரெக்டாக இருக்கு எனக்கு. ரொட்டேட் பண்ணுறேனே இன்னும் வரேன். ஓ ப்ளேஸ் ஓகே ப்ளேஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா அது என்ன பொருள்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து திரும்பி எல்லா பொருளையும் ஒரு ரெண்டு காசு ஓரளவுக்கு இருக்குது. அதனால் ரெண்டு ஆர்டர் போட்டுக்கலாம். இது கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா ரெண்டு ஆர்டர் போட்டுருவோம். அப்போதே 2 ஷெல்ஃப்லேயும் ஒன்று அடிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் எல்லாமே. நிறைய பேர் வந்து வாங்கவும் செய்வாங்க. நமக்கு அடிக்கடி அடுக்கிறதுக்கு தேவையில்லாமல் இருக்கும். பார்த்தோன்னா இதை அடிக்கிடுவோம். அடிக்காச்சு. வாங்க வெயிட் பண்ணி மற்றதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அடுக்கி வச்சுருவோம். பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் வந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுருவாங்க. ஃபுல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. காசு கம்மியாக தான் இருக்குது. சரி போட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இதில் ஒரு சின்ன பக்கு மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எப்படின்னா நம்ம வந்து கடையை திறந்துட்டு புதுசாக ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி அதை வச்சுட்டோன்னா திரும்பி அதுக்கு ரேட்டு செட் பண்ணுறக்குள்ள சொல்லப்போனால் ரேட்டு செட் பண்ணுற கூட இல்லை. கடையை திறந்துட்டு நம்ம அடுக்கணும்னா அதில் ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிடுது. அந்த ரேட்டில் தான் வாங்குறவங்க எல்லாருமே அதே ரேட்டில் தான் வாங்குறாங்க. நம்ம ரேட்டு எவ்வளோ கூட்டினாலும் அந்த சேம் ரேட்டு தான் வருது. அதாவது கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். ரேட் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோன்னா நம்ம என்ன ரேட்டு செட் பண்ணுறோமோ அதில் வாங்குறாங்க. இல்லாட்டா கம்மியான ரேட்டில் வாங்கிட்டு போகிறாங்க. அதனால என்ன செய்றீங்கன்னா இந்த கேம் விளாட்றவங்க ரேட்டை செட் பண்ணிட்டு கடையை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அந்த அப்டேட்டில் சரி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கடை
கடையை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, எல்லாம் விற்றுருச்சு. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது கடையை டைமிங் முடிக்க மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, க்ளோஸ் பண்ணிக்குவோம். பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் ஒரு 2 ஆர்டர் பண்ணிக்கலாம். இது இன்னும் ப்ளஸ்ஸு ஓ ஓகே ஓகே ஓகே. அந்த ப்ளஸ்ஸை தொட்டால் இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் வாங்குறதுக்குள்ள 2-3 பாக்ஸ் அப்படி மாறிக்கிட்டே போக முடியாது. ஓகே. அந்த மைனஸை தொடும்போது ரேட்டு 0 ஆயிடுச்சு, அந்த 1 குறைஞ்சிருச்சு. அப்போ தான் பார்த்தேன். இல்லைங்க, நாங்கள் ஆர்டர் பண்ணதில் இப்போதைக்கு கேன்சல் கொடுத்துட்டு எல்லாத்துலேயும் 2 போட்டு வாங்கி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இந்த 2 வாங்கும்போது தனித்தனியாக வருமா இல்லை ஒன்றா வருமானு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் 2 ஆர்டர் பண்ணிருக்கோம். அங்கே ஆர்டர் ப்ளேஸ் கொடுத்துருவோம். இன்றைக்கி நல்ல ஒரு வியாபாரம் தானா. நம்ம 100 எவ்வளவோ வாங்கி போட்டோம், 800 கிட்ட லாபம் பார்த்தோம். இப்போ திரும்பி எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இதை லைட்டாக மூவ் பண்ணி இந்த ஓரத்தில் வச்சுருவோம். அடுத்து நம்ம கடையை பார்த்திங்கன்னா அடுத்த பொருட்கள் பால், முட்டை இதெல்லாம் அடுத்து வாங்கி போகலான்னு இருக்கேன். அதுக்கு ஃப்ரிட்ஜு தேவைப்படல. அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் 2த்தையும் ஓரமாக வச்சுட்டு ஒரு ஃப்ரிட்ஜை ஆர்டர் பண்ணி வச்சுருவோம். கைஸ், பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ நேரம் விளையாண்டதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா நான் இவ்வளோ நேரம் விளையாண்டதெல்லாம் ரெக்கார்டே ஆகாமல் இருந்திருக்கு. நான் அதை பார்க்க ரெக்கார்டிங் பண்ணுறேன்னு நினச்சிருந்தேன் இவ்வளோ நேரம். ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணுற மட்டும் தொடாமலே ரெக்கார்ட் பண்ணுறேன்னு நினச்சிருக்கேன். அதனால் இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாமல் போயிருக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் நல்ல வேலை நான் கரெக்டாக அப்கிரேட் பண்ணும்போது அந்த ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு பார்த்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ண போகிறேன். அடுத்து இந்த பால், முட்டை இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அடுத்து வாங்குவோம். அடுத்து 200 நான் வாங்கிடுவோம். பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு ஒன்று வாங்கிடுவோம். பார்த்திங்கன்னா பால், முட்டை எல்லாம் வந்துருச்சு. இது ரேட் மாற்றுற மாதிரி தான் இருக்கும் அதிகபட்சம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்த பொருளெல்லாம் அடுக்கி வச்சுருவோம். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம அடுக்கி வச்சாச்சு. இப்போ அதுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு ஒன்று ஆர்டர் பண்ணிடலாம். அந்த பால், முட்டை வைக்கிறதுக்கான ஃப்ரிட்ஜு. பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு செல்ஃபு, இது 2 ஆர்டர் பண்ணிடுவோம். 450 ரூபா. அப்புறம் அந்த பால், முட்டை நிறைய இருக்குது. இன்னும் எல்லாத்துலேயும் ஒன்று ஆர்டர் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவோம். மேலே 600 ஓகே. இப்போ அதெல்லாம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண முடியாது, வாங்க நெக்ஸ்ட் டே கொடுத்துட்டு நம்ம போயிடுவோம். அடுத்த நாள் நல்லாச்சு இருக்கிற பொருளாச்சு வியாபாரம் பண்ணிக்கிறப்போ அதுக்குள்ளேயே அந்த பொருள்லாம் வந்துடும் நினைக்கிறேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண ஃப்ரிட்ஜு வந்துடுச்சு. நாங்கள் அந்த ஃப்ரிட்ஜை இங்கே வைப்போம். இங்கே ரொட்டேட் பண்ணிக்கிறோம், கதை வந்து சரி வர மாதிரி. ஓகே, இந்த ஃப்ரிட்ஜு இந்த மூலையில் வச்சுருவோம் கரெக்டாக. கரெக்டாக இங்கிட்ட நாவல மாட்டுது இங்கே. ஓகே ஓகே ப்ளீஸ். ஓகே, பார்த்திங்கன்னா அது செல்ஃபும் ஆர்டர் பண்ணோம், அதுவும் வந்துருச்சு. ஓகே, இந்த செல்ஃபை தூக்கி ஒட்டி வச்சுருமா. ஐயோ, ஃப்ரிட்ஜ் இடிக்கும் போலக்கே. இந்த சைடு வச்சுருவோம். நீங்கள் ஓகே ஓகே, நான் வந்து கொஞ்சம் ஓகே ப்ளீஸ். இந்த ஃப்ரிட்ஜை கொஞ்சம் இந்த சைடு திருப்பி வைப்போம். நான் எதை தொடலடா, ஃப்ரிட்ஜை தொட்டேன்டா. நீங்கிட்டு வா. சரி, தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். அது தொண்டை ஒரு மாதிரி சளி பிடிச்ச ஒரு மாதிரியே இருக்குது, அதனால் அப்படி தான் இருக்கும். என்னடா திரும்பி எதை தொட்டிருக்கேன் போடுறா. ஆனால் இது தொடவே இல்லைடா, ஏன்டா இது வர. நீங்கள் நீடுறா. ஃப்ரிட்ஜு பக்கத்தில் போய் நல்லா தொடுவோம். ஃப்ரிட்ஜு ஓகே, நீ இங்கிட்டு திரும்பி கதவு இங்கிட்டு பார்த்த மாதிரி வச்சுருவோம் நம்ம. ஓகே, இப்போ பால், முட்டையெல்லாம் நம்ம வந்தோடனே அடுக்கி வைக்கிறது மட்டும்தான் வேலை. பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு புதுப்படான பால் பாக்கெட் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா செல்ஃபில் எடுக்க முடியாது, ஃப்ரிட்ஜில் தான் எடுக்க முடியும். ஓகே, மீதி அப்படியே கொஞ்சம் கீழே அடிக்கட்டும். ஓகே, வாங்க இது போய் குப்பத்தட்டில் போட்டுருவோம். முதல்ல ரேட்டு வேறு செட் பண்ணணும். ஐயோ, ரேட்டு செட் பண்ண எடுத்துகிறாங்களே. எவ்வளோடா அது? $0.73 போச்சு. அந்த ரேட்டுக்கு எல்லாரும் வாங்கிட்டு போயிடுவாங்களே. ஸோ நான் அவசரப்பட்டு வச்சுட்டேனோ. நாளைக்கு வச்சுருக்கலாம், எடுத்து வச்சுட்டு. சரி விடுங்க, வேறு என்ன செய்ய. பார்த்திங்கன்னா பால் பாக்கெட்டுக்கு செஞ்சதப்போ நான் அந்த செய்யலை.
கடையை க்ளோஸ் பண்ணிட்டு புது ப்ராடக்டை இப்போ நம்ம அடுக்க போகிறோம். இது இங்கே ஷெல்ஃபில் தானே. ஓகே, இது எனக்கு டீ தூள் நினைக்கிறேன். ஐயோ, அங்கே எழுத போட்டிருக்கேனே, அது என்ன தெரியலையே. ஓடு. இது என்னதான் இருக்கும்? முட்டை. இது ஷெல்ஃப் எடுக்க முடியாதா? இது ஃப்ரிட்ஜில் தான் எடுக்க முடியுமா? ஓகே ஓகே, முடிஞ்சிச்சு. இது தூக்கி குப்பைத்தொட்டியில் போட வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னதான் இருக்கும்? என்னடா ஓப்பன் பண்ணி பாரு. இது தூக்கி குப்பைத்தொட்டியில் போடு. அடுத்து இது என்னதுடா? என்னன்னு தெரியலையே. சரி, ஏதோ ஒன்று, ஏதோ பிஸ்கட் மாதிரி தெரியுது, என்னன்னு தெரில. ஏதோ ஒன்று, எல்லாம் ஒன்று தானே. எல்லாத்தையும் தூக்கி அடுக்கி விட்டு அடுத்த நாள் கடையை திறப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டே அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திப்பிறோம். உங்களை இந்த வீடியோ பூவை கேமிங்.